தமிழுக்கு அமுதென்று பெயர். அமுதமும் அளவுக்கு அதிகமானால் நஞ்சாகிவிடும். தமிழை எவ்வளவு சுவைத்தாலும் திகட்டாது, நஞ்சாகாது. அந்த தமிழ் தாயின் புன்சிரிப்பான இந்த குட்டி கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க உவகையடைகிறேன். தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நலம்தானா? இந்த வாரம் நாம் பார்க்க போகும் கதை பொறுப்பு. ஜெயக்குமார் அவனுடைய தாய் தந்தையருக்கு ஒரே மகன். நன்கு படிப்பான், கல்லூரியில் எல்லாவற்றிலுமே முதலிடத்தில் இருப்பான். அவன் படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டில் எல்லாவற்றிலுமே சிறப்பான இடத்தை பெற்றவன். அவன் தாய் தந்தையருக்கு மிகவும் செல்லமானவன். அப்பா உமாதேவன் கனியம்பாடி பள்ளியில், மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர். அம்மா சித்ரா ஹவுஸ் ஒய்ஃப். அம்மாவுக்கு ஜெயக்குமார் எல்லா விதத்திலும் சிறப்பானவராக இருந்தாலும் ஒரு பெரிய குறை, வீட்டில் எல்லா வேலையும் போட்டபடி அவன் செய்திருப்பான். காஃபி குடித்தால் டம்ளரை அவன் டேபிள் மேலேயோ அல்லது அவன் உட்கார்ந்திருக்கும் நாற்காலியின் அருகிலோ வைத்துவிட்டு போய்விடுவான். சாப்பிட்டால் தட்டிலிருந்து கையை அப்படியே எடுத்து சிங்க்கு போய் கை கழுவிட்டு, இல்லை வாஷ்பேஷன் சென்று கை கழுவிட்டு போய்விடுவான். தட்டு டேபிள் மேலேயே காய்ந்து கொண்டிருக்கும். குளிக்க போனால் அவன் கழட்டி போட்ட லுங்கி அவனுடைய அறையில் அவன் கல்லூரி போய் விடுத்து வரும் வரை அப்படியே அதுவும் உட்கார்ந்துருக்கும். அம்மா திட்டுவாள், ஏண்டா நீ போய் குளிச்சுட்டு வந்துட்ட, ஆனால் லுங்கி அப்படியே குளிச்சுன்னு இருக்க போலதடா அப்படின்னு திட்டுவாங்க. ஜெயக்குமார் அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டான். அம்மா எவ்வளோ சொல்லி சளைச்சி போயிட்டாங்க. எந்த வேலையும் எடுத்தாலும் போட்டபடி போய்விடுவான். ஜெயக்குமார் படித்து முடித்தான். கல்லூரி படித்து முடித்தவுடன் ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதினான். நல்ல ஒரு வேலை கிடைத்தது. சென்னையில் கலெக்டர் ஆஃபீஸில் அவனுக்கு வேலை கிடைத்தது. மிகவும் வீட்டில் எல்லோருக்குமே மகிழ்ச்சி. அப்பா வேலையில் இருக்கும்போதே மகனும் வேலைக்கு போய்விட்டானே என்று சந்தோஷப்பட்டார்கள். மகன் வேலைக்கு சேர்ந்தான். சென்னையிலே மண்ணடியில் ஒரு நல்ல ஒரு இடமாக பார்த்து அப்பாவும் அம்மாவும் சென்று அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்துவிட்டு வந்து விட்டார்கள். மகன் எப்படி அங்கே குடும்பம் நடத்துகிறானோ என்று அம்மாவுக்கு பெரிய கவலை. ஒரு விஷயம் என்னென்னா, ஜெயக்குமார் இப்படி இருந்தாலும் வீட்டில் சமையல் செய்ய கற்றுக்கொண்டிருந்தான். எனவே அவனுக்கு சென்னையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தானாகவே அவன் சமையல் வேலையெல்லாம் செய்து கொண்டிருப்பான். அப்பா அம்மா அவனுக்கு அங்கே எல்லாத்தையும் அரேஞ்ச் செய்துவிட்டு வந்தார்கள். பின்னர் ஒரு 3 மாதம் போகவே வாய்ப்பு கிடைக்கவில்லை. சரியான வேலையில் இருந்ததால் அப்பாவாலும் லீவ் எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை, அம்மாவும் கூட போக முடியவில்லை. நாட்கள் நகர்ந்தன. 3 மாதங்கள் கழித்து அவர்கள் போனார்கள். இங்கிருந்து போகும்போதே அம்மா ஒரே புலம்பல், வீடு எப்படி வச்சுருக்கானோ, எல்லாத்தையும் போட்டபடி வீட்டில் வச்சுருக்கவனாலாச்சே, அங்கே என்னம்மா பண்ணியிருப்பானோ பார்க்கலாமேன்னு போனாங்க. இவங்க போய் சேர்ந்தப்போ மதியமாயிட்டு இருந்தது. அன்று விடுமுறை ஆனதால் ஜெயக்குமாரும் வீட்டிலே தான் இருந்தான். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியம். கமகம என்று நல்ல சமையல் வாசனை. நன்றாக சமைத்து வைத்திருந்தான் ஜெயக்குமார். அப்பா அம்மா 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். எல்லோரும் சாப்பிட்டவுடன் ஜெயக்குமார் எல்லா தட்டுகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவனே எல்லாவற்றையும் கழுவி சமையலறை மேடையில் அடுக்கி வைத்து விட்டான். அம்மா வீடு சுற்றி எல்லாம் பார்த்தால் வீடு எல்லாம் சுத்தமாக இருந்தது. அவளுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆஹா, ஜெயக்குமார் திருந்து விட்டானே என்று. ஒரு 2 நாட்கள் அங்கே தங்கிவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டார்கள். வீட்டுக்கு இங்கே வேலூருக்கு வந்தவுடன் எல்லாரிடமும் ஒரே பெருமை சித்ரா அம்மாவுக்கு. என் மகன் ஜெயக்குமார் திருந்து விட்டான், எல்லாம் சுத்தமாக வச்சுருக்கான், வீடை அப்படியே மெழுகி விட்ட மாதிரி வச்சுருக்கான். ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. ஆச்சு. ஒரு மாதம் கழித்து ஜெயக்குமார் முதன்முறையாக வேலைக்கு சென்றவன் வேலூருக்கு வீட்டுக்கு வந்தான்.
அன்று அவன் வரும்போது இரவாகி விட்டது. வழியிலேயே சாப்பிட்டு கொண்டிருந்ததால் எதுவும் சாப்பிடவில்லை, படுத்து தூங்கிவிட்டான். காலையில் எழுந்தான். அம்மா காஃபி கொடுத்தார்கள். குடித்து விட்டு டம்ளரை டேபிள் மேலே வைத்து விட்டு குளிக்க போய்விட்டான். வழக்கம் போல லுங்கி அவனுடைய அறையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தது. அவன் குளித்து விட்டு நண்பர்களை பார்க்க வெளியே கிளம்பி விட்டான். மதியம் வந்தான், சாப்பிட்டான். தட்டு அப்படியே டேபிள் மேல் இருந்தது. இவன் போய் கை கழுவிட்டு போய் படுத்து தூங்கிவிட்டான். மாலை காஃபி கொடுத்தார்கள். காஃபி டம்ளர் மீண்டும் மேஜை மேலேயே இருந்தது. அம்மாவுக்கு பொறுக்க முடியவில்லை. அன்று நைட் அவன் சாப்பிட்டு விட்டு அப்படியே எழுந்து போகும்போது கேட்டாங்க, ஏண்டா சென்னையில் இருக்கிற வீட்டில் மட்டும் கையெல்லாம் கழுவி சுத்தமாக வச்சுருந்த, வீட்டெல்லாம் கழுவி வச்சுருந்த, இங்கே மட்டும் எப்படியே வச்சுருக்கியாடா என்றான். அதுக்கு அம்மாவிடம் சொன்னான் ஜெயக்குமார், அம்மா இங்கே செய்யறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க, அங்கே எனக்கு செய்யறதுக்கு யார் இருக்காங்க, அதனால் அந்த வேலையை நான் தானே செய்யணும், அதனால் அப்பப்போ ஒழுங்காக செஞ்சு முடிச்சிட்றான்னாங்க. அம்மா வாயெடுத்து போய்விட்டாள். பிள்ளைங்களுக்கு பொறுப்பு என்பது தாங்கள் தனியாக இருக்கும்போது மட்டும்தான் இருக்கும், அப்பா அம்மாவோடு இருக்கும்போது இல்லை என்பதை அம்மா அன்று உணர்ந்து கொண்டாள். நன்றி அன்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.